அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த வீடியோவில் நீதிமன்றம் சம்பந்தமான விஷயங்கள் தான் பேச போறோம். ஏன் அப்படின்னா திமுக சம்பந்தமான 2 மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்றத்தில் நம்ம செந்தில் பாலாஜி ஒரு மனுவை போட்டு நமக்குலாம் ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், திமுக 2 மனுவை இந்த லீகல் விங்ல நாங்க ஸ்ட்ராங் அது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆனா 2 மனுவை உச்ச நீதிமன்றத்துல போட்டு உச்ச நீதிமன்றம் செருப்படி கொடுத்து போய் மனு ஒழுங்கா தயாரிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மனுவையும் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர் போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. சோ இது சம்பந்தமா ஒரு இடையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றத்துல திமுக இந்த RS பாரதி இருக்கார் இல்லையா, அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அப்படின்லாம் சொல்லிப்பார்ல, சோ அவரு உச்ச நீதிமன்றத்துல போடுறாரு. என்ன சொல்லி போறாரு அப்படின்னா, இத மாதிரி விஜய் வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சிபிஐ நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல விஜய் அங்க போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு அரசு வேலை வழங்குறது, அவங்களுக்கு உதவி வழங்குறது எல்லாம் வந்து விசாரணையை மாத்தும், அவங்களுக்கு ஆதரவா மாத்தும். சோ விஜய் வந்து 10ஆம் தேதி கரூர் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்துல போடுறாங்க. பொதுவா மனு வந்து உச்ச நீதிமன்றத்துல யார் வேணாலும் போடலாம். பட் அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் இல்லையா அப்படிங்கிறதுக்கே ஒரு ஹியரிங் அப்படிங்கிறது வரும். சோ இவங்க போட்ட திமுக போட்ட இந்த மனுவை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்தது. சோ அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க நடந்த அந்த சினாரியோஸ் சொல்றேன். ஒரு ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் நிர்வாக ரீதியா அவங்க வந்து கரூருக்கு போகலாம், திருவண்ணாமலைக்கு போகலாம், எங்க வேணாலும் போகலாம், அங்க மக்களை சந்திக்கலாம், உதவி திட்டங்கள் வழங்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். சோ நிர்வாக ரீதியா ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறத நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. சோ இது ஒரு தனிப்பட்ட மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுல லாஜிக் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொல்றாங்க. அதுக்கு திமுகவுடைய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அப்படிங்கிற நபர் எழுந்து, நீங்க அவரை ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பாக்குறீங்க, இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குல்ல, சோ அது சம்பந்தமா இருக்கக்கூடிய குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல விஜயும் ஒரு நபர், சோ அதனால இவர் போறதுனால சாட்சிகள் மாற்றப்படும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வொகேட் ரஞ்சித் குமார் உச்ச நீதிமன்றத்துல எடுத்து வச்சிருக்காரு. சோ அதுக்கு நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஓகே, உங்க ஆட்சியில தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான எஃப்ஐஆர் அப்படிங்கிறது உங்க ஆட்சியில தான், அதாவது திமுக ஆட்சியில தான் போடப்பட்டது. எஃப்ஐஆர்ல விஜயும் குற்றம் சாட்டப்பட்டவர், அவரும் அதுல குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர்ல எங்கேயாவது விஜயோட பேரு இருக்கா அப்படின்னு காமிங்க. இல்ல அப்படின்னா எங்கேயாவது விஜயும் இதுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் உங்க ஆட்சியில தானே போட்டீங்க, அந்த எஃப்ஐஆர்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு காமிங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றமே அப்படியே சைலண்ட் ஆயிருக்கு. திமுக அட்வொகேட்ஸ் எல்லாமே அப்படியே அமைதி ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னா எஃப்ஐஆர்ல விஜய் பேரு இல்ல, எஃப்ஐஆர்ல விஜய் தான் அந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிற எதுவும் இல்லாதனால மூக்கு உடப்பட்டு போச்சு திமுக வழக்கறிஞர்களுக்கு. அதுக்கப்புறம் நீதிபதியின் இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்டு அங்கேயே தெரிஞ்சு போச்சு இந்த மனுவை தள்ளுபடி தான் பண்ண போறாங்க அப்படின்னு மூக்கு உடப்பட்டப்பவே. பட் அதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிக்கு சில கேள்விலாம் கேட்டு இந்த மனு வந்து சரியா இல்ல, நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி முதல் மனுவை தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்ணதோட மட்டும் இல்லாம ஒரு அட்வொகேட் இங்க வராங்க அப்படின்னா எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். போய் மனுவை ஒழுங்கா தயாரிச்சு, அதாவது மனுவை ஒழுங்கா ரெடி பண்ணி நீங்க வேணா எடுத்துட்டு வந்து திரும்ப போடுங்க, நாங்க திரும்ப அந்த மனுவை ஏத்துக்கலாமா வேணாமான்னு பாக்குறோம். இப்போ இந்த மனு தள்ளுபடி அப்படிங்கறத முதல் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இன்னொரு இடையீட்டு மனு என்ன போட்டிருந்தாங்க திமுக அப்படின்னா, அதை வச்சு நான் இப்போ ரீசெண்டா சொல்லியிருந்தாரு இல்லையா, கணக்கை தீர்த்துருவோம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை திமுக தான் நடத்துச்சு, காவலர்களை வச்சு நடத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. சோ அந்த விஷயத்துல ஐயையோ எங்களை பார்த்து ஆதோ அர்ஜுனா தப்பா பேசிட்டாரு, நாங்க எவ்வளவு உத்தமர் தெரியுமா, திமுகனா எவ்வளவு புனிதவான்கள் தெரியுமா, இது கருணாநிதி மாதிரி கடவுள்லாம் வாழ்ந்த இடம் தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக தரப்புல இருந்து திரும்ப உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு மனு போட்டிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. சோ அதுல திமுக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த நிர்மல்குமார், இல்ல தாவேக அமைச்சர்கள், இல்ல முதலமைச்சர் விஜய் யாரும் வந்து கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடாது, திமுக தான் இந்த மாதிரி செஞ்சிச்சு, அவங்க தான் அதை நடத்திட்டாங்க அப்படின்னு இதை மாதிரி
திமுக மேல அழுக்கு படிகிற மாதிரி அசிங்கம் வர மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும் பொதுவா இங்க யாரும் எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு இங்க யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நீதிமன்றமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வரையறையை வேணா கொண்டு வரலாம், அவதூறா பேசக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமே நினைச்சாலும் ஒரு வரையறையை தான் கொண்டு வரலாமே தவிர ஒரு பொது இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி மக்கள் யாரும் பேசக்கூடாது, இல்ல அரசியல் தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் அப்படிங்கிறத போட முடியாது. சோ அதையே தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. இது என்னங்க சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை பத்தி 4 பேர் எடுத்து பேசுவாங்க தான். இப்ப பொதுமக்கள் பேசுறாங்கன்னா அவங்களை கைது பண்ணுவீங்களா, இல்ல மீடியா பேசுறாங்கன்னா அவங்களை கைது பண்ணுவீங்களா? சோ இந்த மனுவை நீங்க தயாரிச்சு கொண்டு வந்ததே அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட வச்சுதான் அந்த மனுவை விசாரணைக்கு எடுக்கலாமா வேணாமான்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முடிவு பண்ணுவாங்க. பட் அந்த விஷயமே இந்த மனுவுல இல்ல. சோ இந்த மனுவையும் நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதான் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் திமுகவுக்கு நடந்திருக்கு. திமுக எப்பொழுதும் உச்ச நீதிமன்றம் போறாங்க அப்படின்னா லீகல் விங்ல ஸ்ட்ராங், நிறைய வழக்கறிஞர்கள், பல வழக்கறிஞர்கள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு போவாங்க. பட் விஜய் தாவேகா விஜய் விஷயத்துலதான் ரொம்ப அவசரப்படுறாங்கல்ல, அதை ஏத்துக்க முடியாம ஒரு பதட்டத்திலே இருக்காங்கல்ல திமுக. சோ அதுல இப்ப அவசரமா என்ன மனு தயாரிச்சோம், என்ன ரெடி பண்றோம் அப்படின்னு தெரியாம அவசரமா போனாங்க. சோ அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனுவை நீங்க போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பிடுச்சு. அடுத்து உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, செந்தில் பாலாஜி பத்தி சில தகவலை சொல்லிடுறேன். 27ஆம் தேதி கடைசியா மீடியாவுடைய முன்னாடி செந்தில் பாலாஜி தோன்றி இருக்காருங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி யாரும் பார்க்கல, இது மீடியாவுல வரக்கூடிய செய்தி தான். 27ஆம் தேதி கடைசி. இந்த 27ஆம் தேதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. செப்டம்பர் 27 தான் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தது. பட் இந்த ஜூன் 27ஆம் தேதி கடைசியா செந்தில் பாலாஜி மீடியா பார்த்திருக்காங்க. அதுல இருந்து இது வரைக்கும் செந்தில் பாலாஜி யாரும் கண்ணில் பார்க்கல. கோவையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அலுவலகம் அங்கேயும் போயிருக்காங்க. கரூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீடு, சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அலுவலகம் எல்லா இடத்தையும் காவல்துறை போயிருக்காங்க. கண்ணுல படவே இல்லை. சோ இன்னைக்கு 27ஆம் தேதியில இருந்து அப்ஸ்கண்டா இருந்த செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நேத்தி ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராக வேண்டிய செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நேத்திலாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சோ இந்த மனு எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்னு தெரியல. இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, நாம தான் கெத்து, நாம முன்ஜாமீன் வாங்கணுமா, நம்மள நெருங்கிடுவாங்களா, நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டுல ஒரு திமிர்ல இருந்துட்டு இருந்திருக்காரு. பட் எங்கேயோ அவரை நெருங்கிட்டாங்க, காவல்துறை நெருங்கிட்டாங்க, தூக்கத்துக்கு கூட கைது பண்ண கூட ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி ஜெயில பார்த்திருந்ததுனால சரி முன்ஜாமீனை போட்டுரும் அப்படின்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க.